அனைவருக்கும் வணக்கம். சீமானின் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் பைத்தியமான அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து எப்போதுமே நாம் தமிழர் கட்சியின் மீதும் சீமான் மீதும் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கக்கக்கூடியவர். அவர் வந்து கருத்தியல் ரீதியாக என்றுமே அவர் வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் அவர் அணுகுனதே இல்லை. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஓம் தமிழர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சீமானை வந்து சைமன் சொல்றதா இருக்கட்டும். என்ன ஒரு பிரச்சனைனா, சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரியும் கல் இறக்கும் போராட்டம், அடுத்து நேற்று மதுரையில ஆடு மாடுகளின் மாநாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இது வந்து தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை மீட்கும் ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மன்னியர் சொல்றது வந்து இது வந்து ஒரு சனாதனத்தின் எச்சம், சாதி வெறியின் உச்சம், இது மீண்டும் குலக்கல்விக்கு ஈட்டுச் செல்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஆடு மாடு மேய்க்கிறது யாருக்கு குலத்தொழில், எந்த சமூகத்துக்கு இன்னைக்கு வந்து குலத்தொழிலா இருக்கு நீங்க சொல்லுங்க. தமிழ் சமூகங்கள், தமிழ் இனம் அல்லாத சமூகங்கள் கூட இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி பணம் கல் இறக்குறது, அதுவும் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இறக்க முடியல, அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மக்கள் வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அது யாருனாலும் இறக்குவாங்க. உண்மையிலேயே சீமான் வந்து சாதியவாதியா குலத்தொழிலை ஊக்குவிக்கிறார் அப்படின்னா சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு அந்த மேடையில வந்து. என்றுமே அவர் வந்து இது வந்து இந்த குறிப்பிட்ட சாதியே செய்யணும், இதை வந்து கல்ல இறக்குறது வந்து நீங்க தான் செய்யணும், ஆடு மாடை வந்து நீங்க தான் பேன்னு அவர் சொல்ல. விருப்பம் இருக்காது பையன். இன்னைக்கு நானே வந்து வெளிநாட்டுல வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தது போக நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளுதான். அங்க அந்த சூழல் காரணமா அங்க வறட்சி, விவசாயத்துல லாபம் இல்லை. அதனால விவசாயம் என்பது லாபத்துக்கான தொழில் அல்லாத வாழ்வியல், அது வேற. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு வாழ்க்கை சூழலுக்கு நம்ம பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை சரி கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுல இருக்கோம் சொல்லி வந்து இருக்கிறோம். நேரம் கிடைக்கும் சமயங்கள்ல நம்ம விவசாயம் பார்க்குறோம். வெளிநாடுகள்ல காணொலிகள் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த மாதிரி நம்மளை போன்றவர்கள் நிறைய ஐடி படித்தவர்கள் பயங்கரமா இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டை விட்டுட்டு வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ஆடு மாடு மேற்கக்கூடிய. அதாவது இங்க வந்து நம்ம என்னத்தை கற்பிக்கணும்னா, வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலும் இழிவா பார்க்க மாட்டாங்க. ஒரு பிளம்பர்னா ஐ ஆம் பிளம்பர், ஐ ஆம் வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கக்கூடிய வேலையை வந்து பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் இவன் வெல்டராமே, இவன் விவசாயமே அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம எந்த சிந்தனையை ஒழிக்கணும்னா, செய்யும் தொழில் எல்லாம் தெய்வம் சரிங்களா, அதைத்தான் நம்ம மாத்தணும். இந்த செல்லில் தெய்வம்னு இழிவா பாக்குறேன் பாருங்க, அவனோட சிந்தனை தான் நம்ம மாத்தணும் சரிங்களா. அப்ப அங்கதான் பிரச்சனை இருக்கு. பார்க்கும் கண்ணில பிரச்சனைக்கு தவிர பாக்குறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி போல நீங்கள் எல்லாம் பூ தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாரா சீமான். அண்ணே வன்னியரசனே, வன்மம் பிடிச்சி அலையாதனே, சீமான் வந்து என்னைக்குமே தமிழருக்குன்ற ஓர்மைக்குள்ள வரணும்னு சொல்லிதான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் அவர் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தன் நல்லா சொல்லுவாரு, உங்க இந்த கட்சி விசிகா மற்றும் திருமாவளவன் அந்த வன்னியரசு போடுறவர்களை பார்த்து, இவர்கள்லாம் வந்து எஜமான் வீட்டில் கட்டி கிடக்கும் இதே போன்றவர்கள். நான் சொல்லல, அண்ணன் நான் சொல்லல, இது அவர் அண்ணன் சொன்னது. ஏன் மேல கோவப்படாதீங்க. ஏர்போர்ட் மூர்த்தன் சொன்னது. எஜமானுக்கு ஒரு பாதிப்புன்னா முதல்ல இவங்க தான் குலைப்பாங்க, அவ்வளவு விசுவாசமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசத்தை நீங்க காட்டுறீங்கல்ல. உங்க கட்சியை சேர்ந்த அண்ணன் தங்கச்சமிச்செல்வன் வந்து நேற்று ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு, எனக்கு திமுக எவ்வளவு பேர் அமைச்சர்கள் சாதி வெறியோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் பேச முடியாது, பேசுனா என்னை கட்சியிலேருந்து நீக்கி விடுவார் திருமாவளவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் உங்க கட்சியில சுதந்திரம் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து சீமானுக்கு பாடம் எடுக்க வந்துட்டீங்க. நீங்க என்ன சொல்லி ஆகும்னா இது வந்து சனாதானம் சங்கிய சீமான்றீங்க. இல்ல சீமான் வந்து இது ராமராட்சி போல் நடக்குது, ரகுபதி சொன்னார்ல திமுக ரகுபதி, இது ராமராட்சி இல்ல திமுக ஆட்சி போல் எங்கள் கட்சி 90% இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்ப சேகர்பாபு சொல்றாரு, இது ஆன்மீக புரட்சி, நாங்கள் வந்து 3000 கோவிலுக்கு வந்து என்ன சொல்றோம் மணி குடமுழுக்கு நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்களே. நடத்தட்டும், அதை பத்தி இல்ல. இந்த மாதிரி சீமான் ஏதாச்சும் சொல்றாரா? பிள்ளை இல்ல. நீங்க உங்க கூட்டணி இருக்கிற கட்சியை போயிட்டு முதல்ல கேள்வி கேளுங்க. சீமான் என்ன சொல்றாரு, ஆடு மாடு அழிச்சிட்டா இயற்கை விவசாயத்துக்கு என்ன பண்ணுவ, அதுல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கு. மேல நாடுகள்ல அதுல அந்த மாடு மற்றும் பனையில இருந்து எப்படிலாம் பொருளாதாரத்தை பெருக்குறாங்க அப்ப நம்ம பார்த்து அதுல இருந்து ஒரு பாடத்தை கருத்துக்கள் விட்டு நான் இதுல அது இருக்கு இது இருக்கு நம்ம நொட்ட சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம குடிச்சிட்டு போய் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது சரிங்களா. அதனால பிசிக்கா இதே வந்து நேற்று அபுபக்கர் அவர் வந்து விவாத மேடையில வந்து உங்களை மூக்க உடச்சாப்லையா, இதே வந்து திருமாவளவன் அவர் வந்து பண விதை நட சொல்லியிருக்காரு. ரவிக்குமார் அவர்கள் வந்து தாய்மண் இதெல்லாம் வந்து பயங்கரமா எழுதியிருக்கீங்க இந்த பண விதைப்பை பற்றி, பண வளர்ப்பு பற்றி. அப்பெல்லாம் அது குளத்துல ஊக்குவிக்கும் விதமா இல்லை. இப்ப சீமா செய்யும் போது அது ஊக்குவிக்கிறாரு கேள்வி கேட்டு உங்களை போய் உடைச்சாரா. அதனால மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் அப்படின்ன கதை இல்லாம எது நீதி, எது அறம், எது தர்மம் அப்படின்னு பார்த்து
கொஞ்சம் இது பண்ணுங்க. உங்க கட்சியை காப்பாற்ற பாருங்க. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதிமுகவை பிஜேபி முழுங்க பார்க்கிறது அப்படி இப்படின்னு. உங்க கட்சியை திமுக முழுங்க பார்க்கிறது. உங்க கட்சி இல்லாம போயிடும். உங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை பாருங்கண்ணே. சரிங்களா? என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.